வணக்கம். வேளென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சீன ஜனாதிபதியின் உதவியாளர்களைப் போல மிமிக்ரி செய்த ட்ரம்ப். மீண்டும் தொடங்கிய இஸ்ரேலிய விமான தாக்குதலில் தளபதி பலி. உக்ரைனிய ரஷ்ய அடையாளம் தவிர்க்க நாணயத்தின் பெயர் மாற்றம். அணு ஆயுதத்தை கொண்டு செல்லும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது அமெரிக்கா. சோமாலிய கடலோரம் கப்பல் மீது கடற்கொள்ளையர்கள் திடீர் தாக்குதல். அமெரிக்கா தனது இறையாண்மையை இழந்துவிட்டது. டிரம்பின் விரக்தி பேச்சு. அமெரிக்காவில் 10 மாதங்களில் 80,000 விசாக்கள் ரத்து. தொடர்வது விரிவான செய்திகள். வெள்ளை மாளிகையில் செனட்டர்கள், அமைச்சர்கள், உதவியாளர்கள் முன்னிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் உதவியாளர்களைப் போல நடந்தும் மிமிக்ரி செய்தும் ஜனாதிபதி ட்ரம்ப் வேடிக்கை காட்டினார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் தென்கொரியாவின் சீன ஜனாதிபதியை சந்தித்து வர்த்தகம் தொடர்பாக பேச்சு நடத்தினார். சீன ஜனாதிபதியுடன் தனது சந்திப்பு குறித்து ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செனட்டர்கள், உதவியாளர்கள், அமைச்சர்கள் முன்னிலையில் கிண்டலாக பேசினார். அவர் கூறிய போது சீன ஜனாதிபதிக்கு பின்னால் 2 புறமும் தலா 6 பேர் அவரது உதவியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் மிகுந்த விரைப்பாக என்னை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தனர். நீங்களா எனக்கு பதில் சொல்ல போகின்றீர்கள் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். ஆனால் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் பதில் சொல்லும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அனுமதிக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். இதனை அடுத்து துணை ஜனாதிபதி வான்ஸ் பக்கம் திரும்பிய ட்ரம்ப், நீங்களும் ஏன் சீன ஜனாதிபதியின் உதவியாளர்கள் போல் நடந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார். பின்னர் அவர் தொடர்ந்து பேசிய போது, வான்ஸ் அப்படி நடந்து கொள்வதில்லை, எங்களது உரையாடல்களுக்குள் புகுந்து கொள்கின்றார். நீங்களும் ஒரு சில நாட்களாவது சீன ஜனாதிபதியின் உதவியாளர்களைப் போல் நடந்து கொள்ள வேண்டும், சரியா என்று கேட்டார். ட்ரம்பின் வேடிக்கையான பேச்சு அந்த அறையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. சீன ஜனாதிபதி பற்றி மேலும் குறிப்பிட்ட ட்ரம்ப், அவர் ஒரு கடினமான மனிதர், மிகவும் சிறப்பானவர். ஆனால் அவரது உதவியாளர்கள் மிகவும் பாய்ந்து போய் நின்றனர். என் வாழ்க்கையில் இப்படி பாய்ந்து போயிருந்த ஆண்களை நான் கண்டதே இல்லை என்றார். சீன ஜனாதிபதியின் உதவியாளர்கள் போலவே நடந்து சைகை காட்டிய ட்ரம்ப் அவர்களைப் போலவே மிமிக்ரி செய்தும் வேடிக்கை காட்டி அனைவரையும் சிரிக்க வைத்தார். இன்று அதிகாலை தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தின. லிட்டானி நதியின் தெற்கே உள்ள டெய்ர் டெபா, அல் டாய்பா மற்றும் ஐதா அல் அஜவால் ஆகிய இடங்களில் உள்ள ஹெஸ்போல்லா ராணுவ உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. தாக்குதல்களுக்கு முன்பு அங்கிருந்து பொதுமக்களை வெளியேற்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. இந்த அதிகரிப்பு சிறந்த மோதலுக்கு திரும்புவதை குறிக்கின்றது. விமான தாக்குதல்களை தொடர்ந்து எச்சரிக்கைகளை மக்கள் வசிக்கும் கிராமங்களில் பீதியை ஏற்படுத்தியது. மக்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளை விட்டு வெளியேறினர். டயர் மாவட்டத்தில் அபாசியா மற்றும் டவுரா நகரங்களுக்கு இடையிலான பகுதியில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நபர் ஹெஸ்போல்லாவின் கள தளபதி என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அத்ரே கூறினார். தாக்குதலின் போது குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட ஹெஸ்போல்லா ராணுவ உள்கட்டமைப்புகளை மறுகட்டமைப்பதற்கான உபகரணங்களை கொண்டு சென்று தொழிலாளர்கள் அவர்கள் என்றும் தெரிவித்தனர். நவம்பர் 27 முதல் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ள போதிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானுக்குள் தாக்குதல்களை நடத்துகின்றது. அப்போதிருந்து இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் டசின் கணக்கான வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. நேற்று வியாழக்கிழமை வெளியான இஸ்ரேலிய ராணுவ அறிக்கையில் ஹெஸ்போலா 20,000 ஏவுகணைகளை வைத்திருப்பதன் மூலம் இஸ்ரேலின் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாக கூறியது. அவற்றில் பெரும்பாலானவை குறுகிய தூர ஏவுகணைகள். முன்பு செய்யப்பட்ட மதிப்பீடுகள் 10,000 ஏவுகணைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த மாதத்தில் சுமார் 20 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களை கொன்றதாக மதிப்பிட்டுள்ளது. இந்த மீறல்கள் லெபனானில் ராணுவ தலையீட்டிற்கான தயாரிப்புகள் குறித்து கிட்டத்தட்ட தினசரி இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளுடன் ஒத்துப்போகின்றன. ஹெஸ்போல்லாவை பலவீனப்படுத்தும் நோக்கில் லெபனானில் ஒரு புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாகவும், தலையீட்டின் குறிக்கோள் லெபனான் அரசாங்கத்தை இஸ்ரேலுடன் ஒரு நிலையான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தூண்டுவதாகவும் இஸ்ரேலின் சேனல் 12 வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டது. வியாழக்கிழமை ஹெஸ்போல்லா லெபனான் ஜனாதிபதி, நாடாளுமன்ற சபாநாயகர், பிரதமர் மற்றும் லெபனான் மக்களுக்கு முகவரியிட்டு ஒரு கடிதத்தை வெளியிட்டது. அதில் இஸ்ரேலிய எதிரியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தது. மேலும் அது எதிர்க்க தயாராக இருப்பதாக கூறியது. தற்காப்புக்கான சட்டப்பூர்வமான உரிமை அமைதி ஒப்பந்தம் அல்லது போர் நிறுத்தத்தின் வகையின் கீழ் வராது. மாறாக நமது நாட்டின் மீது போரை திணித்து அதன் ஆக்கிரமிப்பை நிறுத்தாமல் நமது அரசை அடிபணிய வைக்க முயலும் ஒரு எதிரிக்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள உக்ரைன் 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் உடைந்த போது அதில் இருந்து பிரிந்து தனி நாடானது. சோவியத் யூனியன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சோவியத் ரூபல் என்ற கரன்சி நோட்டுகள் ரஷ்யா உட்பட சில நாடுகளில் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளன.
உக்ரைனும் அதை பயன்படுத்தி வந்தது. 1996ஆம் ஆண்டு கிரைப்னியா என்ற கரன்சிக்கு உக்ரைன் மாறியது. அதே நேரத்தில் சோவியத் காலத்து கோபெக் என்ற நாணயத்தை மட்டும் உக்ரைன் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றது. 100 கோபெக் என்பது ஒரு கிரைப்னியாக உள்ளது. ரஷ்யாவின் அடையாளங்களை பயன்படுத்துவதை உக்ரைன் தவிர்த்து வரும் நிலையில் கொபெக் என்ற நாணயத்தின் பெயரை ஷா என்று மாற்ற உக்ரைன் முடிவு செய்துள்ளது. ஷா என்பது கடந்த 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் உக்ரைனில் ஒரு நாணய அலகாக இருந்தது. ஒரு கொபெக் நாணய மதிப்பு ஒரு ஷா நாணயத்தின் மதிப்பாக இருக்கும் என்று உக்ரைனின் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது. விரைவில் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வர உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டியது அவசியம் என்று போர்த்துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஒரு ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. உலக நாடுகள் பலவும் தங்களிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் அமெரிக்கா மட்டும் அமைதியாக இருக்க முடியாது. ஆகையால் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என்று போர்த்துறைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட்மேன் 3 ஏவுகணையை அமெரிக்க விமானப்படை நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்தது. அணு ஆயுத வெடிப்பு முனையின்றி இந்த சோதனை நடந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பர்க் விமான தளத்தில் இருந்து மார்ஷல் தீவுகளில் உள்ள இலக்கை நோக்கி ஏவப்பட்டது. இது வழக்கமாக நடத்தப்படும் சோதனை என்றும் முன்பே திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவித்த விமானப்படை ஜனாதிபதி டிரம்பின் உத்தரவுக்கும் சோதனைக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது. சோமாலிய நாட்டில் சமீப நாட்களாக கடல் கொள்ளையர்களின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த நிலையில் மால்டா நாட்டு கொடியுடன் கூடிய கப்பல் ஒன்றின் மீது சோமாலியா கடற்கரை ஓரம் வைத்து கடற்கொள்ளையர்கள் திடீரென்று தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளுக்கான மையம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அந்த பகுதியில் செல்லக்கூடிய கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறியுள்ளது. இதே போன்று ஆம்ப்ரே என்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனமும் கூட தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளது. அவர்களின் கூற்றுப்படி கப்பலை இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் ராக்கெட் எறிகுண்டுகளை கொண்டு தாக்கவும் செய்த அவர்கள் பின்னர் கப்பலில் ஏறியுள்ளனர். அதன் பின் என்ன நடந்தது என்ற விவரம் இன்னமும் வெளியாகவில்லை. நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜோரான் மம்தானியின் வெற்றியால் அமெரிக்கா தனது இறையாண்மையை சிறிது இழந்துவிட்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க், சின்சினாடி ஆகிய நகரங்கள், வெர்ஜினியா, நியூ ஜெர்சி மாநிலங்களில் முக்கிய பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தல்களில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் ரீதியில் ஏற்பட்டுள்ள முதல் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் ஜோரான் மம்தானி வெற்றி பெற்றார். இந்த நிலையில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மயாமி நகரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ட்ரம்ப் நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற மம்தானி குறித்து பேசினார். அவர் பேசிய போது 2024ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் அரசாங்கத்தை அமைத்தனர். நாங்கள் அமெரிக்காவின் இறையாண்மையை மீட்டெடுத்தோம். நேற்றிரவு நியூயார்க்கில் நாம் இறையாண்மையை சிறிது இழந்துள்ளோம். ஆனால் அதை சரி செய்து விடலாம். ஜனநாயக கட்சியினர் அமெரிக்காவுக்கு என்ன செய்ய விரும்புகின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நியூயார்க் தேர்தலின் முடிவுகளை பாருங்கள். நாட்டின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக ஒரு கம்யூனிஸ்டை நிறுத்தி வெற்றி பெற வைத்துள்ளனர். நான் பல ஆண்டுகளாக எச்சரித்ததை போலவே எங்கள் எதிரிகள் அமெரிக்காவை ஒரு கம்யூனிஸ்ட் கியூபாவாகவும் சோசியலிஸ்ட் வெனிசுவேலாவாகவும் மாற்றுவதில் உறுதியாக உள்ளனர். அந்த நாடுகளுக்கு என்ன ஆனது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று தெரிவித்தார். மேலும் மம்தானியின் வெற்றி உரை குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அவரின் பேச்சு மிகவும் கோபமாக இருந்தது. குறிப்பாக என் மீதான கோபம் வெளிப்பட்டது. அவர் என்னிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவரின் பல விஷயங்களை அங்கீகரிக்க வேண்டியவன் நான் என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து இதுவரை 80,000க்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்கத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரியில் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றார். கொடியேற்றம் தொடர்பாக பல கடுமையான கட்டுப்பாடுகளை அவர் அறிவித்தார். விசாக்களுக்கான நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் மாணவர், சுற்றுலா, தற்காலிக பணிக்காக வரும் குடியேற்றம் உட்பட 80,000க்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதில் பாதிக்கும் மேற்பட்டவை 3 முக்கிய காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளன. மதுகருதி வாகனம் ஓட்டியதாக 16,000 விசாக்களும், தாக்குதல் போன்ற காரணங்களுக்காக 12,000 விசாக்களும் மற்றும் திருட்டு வழக்கில் சிக்கிய காரணத்தால் 8,000 விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் காலாவதியான மற்றும் சட்ட மீறல்களுக்காக 6,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் விசாக்களும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளன.